டெலிவரி ஊழியர்கள் மீது 8500 விதிமீறல் வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. டெலிவரி ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பில் வடபழனியில் நடைபெற்றது. அதில் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் டெலிவரி ஊழியர்கள் வேக விதிமீறல், சிக்னல் மீறல், தலைக்கவசம் அணியாதது உள்ளிட்ட விதிமுறைகளில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டுள்ளது. போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடப்பாண்டில் மட்டும் விதிமீறல் தொடர்பாக டெலிவரி ஊழியர்கள் மீது 8500 வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாகவும், சாலை விதிகளை பின்பற்றி விபத்தில்லா சென்னையை உருவாக்க ஒத்துழைக்க வேண்டும் எனவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்தது. புதிய பேருந்து நிலையம் அருகே இருக்கும் ஆசாக்குளம் நரிக்குறவர் காலனி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். நேற்று மாவட்டம் முழுவதும் பெய்த மழையால் இந்த பகுதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. கழிவுநீருடன் சேர்ந்து மழைநீரும் கலந்து வீட்டிற்குள் புகுந்ததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவித்தனர். அத்தோடு மழை காலங்களில் நீர் தேங்காமல் இருக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை காளான் விற்பனை செய்ய முயன்ற 3 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வில்லப்பட்டி பகுதியில் கடந்த சில தினங்களாக போதை காளான் மற்றும் கஞ்சா போன்றவை சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் சுற்றித் திரிந்த 3 பேரை பிடித்து சோதனை செய்ததில் 90 கிராம் போதை காளான் பறிமுதல் செய்யப்பட்டது. வக்ஃப் வாரியத்தில் உள்ள பல லட்சம் ஏக்கர் இடங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்ப்பதே பாஜகவின் திட்டமாக இருக்கும் என எம்பி விஜய் வசந்த் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மண்டேலா நகர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்க்கட்சிகள் எதிர்த்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஒரு கட்டுப்பாடோடு நடந்து கொண்டிருக்கும் இதுல ஒரு களங்கத்தை உண்டாக்கும் ஒரு திசையாக தான் இருக்கிறது. அதாவது சிறுபான்மையினர் அவங்களை கஷ்டப்படுத்தணும், அவங்க ஒடுக்க வேண்டும், அவங்களை ஆர்டிஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கு. எதுவும் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்கும். ஆனால் பாஜக அரசு இது சிறப்பான திட்டம், இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அது இருக்காது. ஏன்னா இது போற போக்கில் பார்த்தீங்கன்னா அதானிக்கும் அம்பானிக்கும் இவங்களுடைய இடங்களை தாரவற்பதற்காக தான் இருக்கும். ஏன்னா வக்ஃப் போர்டுல பல லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டோட இடங்கள்ல இருக்கிறது.